ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் அது வந்து கம் டிசீஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கம்ஸ் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் மவுத்தில் நடக்கிறத நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நமக்கு டீத் அண்ட் கம்ஸ் நமக்கு கொடுக்குற சிக்னல். இந்த சிக்னலை நம்ம இக்னோர் பண்ணும்போது ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக வருது. அதேமாதிரி காமனாக நம்ம என்னென்ன சிம்டம்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறோம், அதனால என்ன ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெட் ஃப்ளாக்ஸ் இன் ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு டூத் பெயினோ இல்லைனா ஒரு மவுத்தில் அல்சரோ உங்களுக்கு 10 to 14 டேஸ்லாம் குணமாகாமல் ஒரு பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். காமனாக நம்ம இக்னோர் பண்ணக்கூடிய ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்னு அங்கே பார்க்கும்போது ஒரு பேட் பிரெத், ஹைல்டோசிஸ், அது வந்து ஒரு ஏர்லி ஆன்செட் ஆஃப் டயபிட்டிஸாவோ டைஜஷன் இஷ்யூஸாவோ இல்லைனா கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்ஸ் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, கம்ஸ் எப்போவுமே ஒரு வீக்கமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை டயபிட்டிஸ்னாலேயோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு மவுத்தில் இருக்கக்கூடிய மியூக்கோசாவில் வந்து ஒரு ஒயிட் பேட்சோ இல்லை ரெட் பேட்சோ ஒரு பர்னிங் சென்சேஷனோட இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஒரு மவுத் அல்சர் பெர்சிஸ்டண்டாக இருக்குது, குணமாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு டென்டல் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூத்தில் வந்து ஒரு கேவிட்டி இல்லாமலோ இல்லை கம் சம்மந்தமான ஒரு இஷ்யூ இல்லாமல் பெயின் இருக்குது, இல்லைனா காது பக்கத்தில் ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அவங்க சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ்னால ஒரு மவுத்தில் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறதுக்கோ இல்லைனா மவுத்தில் வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸோட சைட் எஃபெக்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் இமீடியட்டாக ஒரு டென்டல் கன்சல்டேஷனாக பார்க்குறது இம்பார்ட்டன்ட்.